ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா டீனேஜ் மிஷினரி எபிசோட் 12. டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது பார்ட் 2. ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஒன்றா போடலாம் தான் பார்த்தேன். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது. அதனால தான் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு போட வேண்டியதாகிடுச்சு. இந்த எபிசோடில் ஒரிஜினல் கேங்ஸ்டரோட என்ட்ரியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சம்பவக்காரங்க 2 பேரும் தேசுவோட கிளப்பில் மாசாக ஒரு என்ட்ரியை போட, இதை பார்த்த தேசு கடுப்பில், டேய் என்னடா இது, கண்ட நாய்ங்கெல்லாம் நம்ம இடத்துக்குள்ளே விட்டுட்ருக்கான், வாசலில் நிற்கிறாங்களே அந்த வெண்ணெய்கள்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள அங்கே எதுக்கு வச்சுருக்கோம், சும்மா வாடகைக்கு வாங்கி வச்சுருக்கோமா அல்லது சும்மா ஷோக்காட்ட வச்சுருக்கோமா அப்படின்னு அவன் கடுப்பில் கத்திட்டு கிடக்க, அப்போ யோசிச்சேன் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகி, ஓ நோ ஜின் லீ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கத்த, அவங்க 2 பேரும் தேசுக்கிட்ட வாங்கின அடியில் நாக் அவுட் ஆகி கிடக்க, இதை பார்த்த ஹீரோவும் சியோக்கும் கடுப்பில் நின்றுக்கிட்டு இருக்க இன்ஜியான் யோசனை பார்த்து, டே இவன் தானே அப்போ நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினவன், ஓ நீ அப்போ உசுரை கையில் பிடிச்சி ஓடினதுக்கு காரணம் உன் கூட்டாளிகளை தூக்கிட்டு போகிறதுக்காக உன் ஆட்களை கூட்டு வந்திருக்கிய, டேய் அவன் கூட்டு வந்திருக்கிற 2 உருப்படிகளை பாருங்கடா, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்கல்ல. ஐயோ நான் இவங்களை பார்த்து பயந்து பேண்டிலேயே மூச்சா போயிட்டேனே. இப்படி இவங்க ஹீரோவையும் அவன் டீமையும் கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க யோசிச்சான் மனசுக்குள்ளே, ஆத்தி என்னடா இது இத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்பட்றா இத்தனை பேரையும் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க, தேசு இந்த நாசமாக போகிற ஸ்கூலில் நான் ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எத்தனையோ பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற 2 பேர் என் கிளப்புக்குள்ளே வந்து என் முன்னாடியே சீனை போடுவாங்கன்னு நான் என் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஹீஜியான் இவங்க மறு வீட்டுக்காட வந்திருக்காங்க, மாலை போட்டு ஆராத்தி எடுத்த பிறகு தான் மறுவேலை பார்ப்பியா. இன்ஜியான், ஓ சாரி இவனே, டே வெண்ணைகளா வேடிக்கை பார்க்காம அவங்க கையை காலை உடச்சி நம்ம தேசு முன்னாடி முட்டி போட வைங்கடா. இப்படி அவன் சொன்னதை கேட்டு ஹீரோவையும் அவன் டீமையும் அடிக்கிறதுக்காக வர, இன்ஜியான் நல்ல வேலை என்னை பிடிச்சிருந்த சனியெல்லாம் இன்னையோட ஒழியுது, நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துருந்தேன் தேசு என்னையும் போட்டு அடித்து தொங்க விட்டுருப்பான். இப்படி அவன் மனசில் நினச்சிக்கிட்டே அங்கிட்டு பார்த்தா, இங்கே இவங்க எல்லாரையும் ஹீரோவும் சியோக்கும் சேர்ந்து அடின்னு அடித்து புரட்டி எடுத்துகிட்டு இருக்க, வாங்கின அடிக்கு ஒவ்வொருத்தனும் அங்கே இங்கேன்னு பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்க, இதை பார்த்த இன்ஜியானும் அவனுக்கு ஆட்களும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்க, இதை பார்த்த தேசு என்னடா இது இவங்க 2 பேர் என் ஆட்களை மொத்த பேரையும் அடித்து பறக்க விட்டுட்டு இருக்காங்களேன்னு அவன் ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்பவக்காரங்க 2 பேரும் போட்டிருந்த பேக்கை கழட்டி போட்டு, இது என்னடா ஃபைட்டு, இதுக்கப்புறம் போடுறதாண்டா ஃபைட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஃபைட்டுக்கு ரெடியாக நிற்க, இன்ஜியான் டேய் இவங்க நம்ம ஆட்கள் மேலேயே கை வச்சுட்டாங்க, இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டியாகணும், வேடிக்கை பார்க்காம அவங்கள அடித்து புரட்டி எடுங்கடா, இன்றைக்கி நடக்க போகிற சம்பவத்தில் இந்த ஊர் உலகம் நம்ம யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். அப்படி அவன் சொன்னதும் ஹீரோவையும் சியோக்கையும் அடிக்கிறதுக்காக அவங்க வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்க, அப்போ எனிமி டீம் அடிக்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ ஒரே டைமிங்கில் 3 பேரையும் அடித்து ஒருத்த மேலே காலை வச்சு ஜம்ப் பண்ணி ஏரில் பறக்க, இதை பார்த்த இவங்க என்னடா இவன் ஏரில் பறக்கான்னு ஆச்சரியத்தில் அசந்து போய் பார்த்துட்டு இருக்க, ஹீரோ பறக்க பார்த்த 2 பேருக்கும் ஒரு அடியை போட்டு அங்கே லேண்ட் ஆகி மாஸ்க் காமிச்சிட்டு இருக்க, இதை பார்த்த சியோ, நீ மட்டும் தான் மாஸ்க் கட்டுவியா, இர்றா நான் யாருங்கிற காட்டுறாங்க மாதிரி ஒருத்தன் குறுக்க வர அவனை போட்டு அடித்து போடா நாயே அப்படின்னு தூக்கி வீச, அதே சமயத்தில் ஹீரோ ஒருத்தனுக்கு கழுத்திலே ஒரு அடியை போட அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்த, ஹீரோ அவன் தலையை பிடிச்சி டேபிள்லே ஒரு அடியை போட்டு அவன் நெஞ்சிலே ஒரு மிதி டேபிளோட பறந்து அவங்க ஆட்கள் மேலே விழுக, இந்த பக்கம் சியோக்கு அடிக்கிறதுக்காக ஒருத்தன் வர, அந்த சமயத்தில் சியோக்கு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் அவனை பிடிக்க, இதை பார்த்த சியோ கடுப்பில் என்ன அடிக்க ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் நெஞ்சில் ஓங்கிட்டு ஒரு மிதி, பின்னாடி அவன் பிடிச்சவனுக்கு தலையை வச்சு ஒரு முட்டு, அவன் அசந்த நேரம் பார்த்து அவன் கையை பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி ஓங்கிட்டு தரையிலே ஒரு அடி. இதை பார்த்த தேசு யாரா இவங்க, ஆளை பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது, ஆனால் போடுற சண்டையை பார்த்தா எங்களை விட பெரிய ரவுடி மாதிரி தெரியுதே அப்படின்னு அவன் நினைக்க, இன்ஜியான் இது எப்பட்றா, எங்களாலேயே இத்தனை பேர் ஒன்றா வந்தால் சமாளிக்க முடியாது, இவங்க வெறும் ஸ்கூல் படிக்கிற பசங்க, இவங்களால எப்பட்றா இப்படி சண்டை போட முடியுது அப்படின்னு இவன் நினைக்க, யோசிச்சேன் மனசுக்குள்ளே இவங்க சண்டை போடுவாங்கன்னு தெரியும்,
ஆனால் இவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போடுறத நான் இப்போ தான் முதல்ல நேரில் பார்க்கேன். நெக்ஸ்ட்டு சீனில் ஹீரோவையும் சியக்கையும் எனிமி டீம் சுற்று போட்டு நிற்க அதில் ஒருத்தன் டேய் எப்படியாவது இந்த பரதேசி நாய்களை தரையில் போட்டு அமுக்குங்கடா அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம்டா. முதல்ல இந்த 2 சனியன்களையும் எப்படி ஒழிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு அவன் சொல்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோவையும் சியோக்கையும் அடிக்கிறதுக்காக வர அப்போ ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் மட்டும் கேட்க ஃபைட்டோட எண்டில் தேசு டீமையும் அவங்க ஆட்களையும் அடிச்சு போட்டு ஹீரோவும் சியோக்கும் மாசா நிற்க தேசு இதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் 30 பேரையும் இது 2 பரதேசி நாய்ங்க அடித்து காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவன் ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்க அப்போ ஹீரோ தேசுவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்க இஞ்சியானும் தேசுவும் ஷாக் ரியாக்ஷனில் அசைய முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்க அப்போ இஞ்சியானை தாண்டி ஹீரோ போயிட்டு இருக்க இஞ்சியான் அப்பாட நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படி நினைக்கிறதுக்குள்ளேயும் சியோக் கடுப்பில் அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட அந்த அடியை வாங்கிட்டு அவன் குப்பை மாதிரி பறந்து போய் உழுக இதை பார்த்து பயந்த தேசு கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு யாரா இவங்க திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரிலையே, சரி அது கிடக்குது, இப்போ இவங்க போட்ட சண்டையில் சாகுற அளவுக்கு டயர்டாயிருப்பாங்க, இப்போ நான் மட்டும் ஒரு அடி அடித்தா போதும் அத்தோட இவங்க இங்கேயே காலியாயிருவாங்க, வாடா வா இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள், இத்தோட உன் கதை முடிஞ்சிச்சுடா அப்படி அவன் மனசில் நினச்சிட்டு ஹீரோவை பார்த்து சாவுங்கடா சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண ஹீரோ அந்த அட்டாக்கை தட்டி விட்டு அவனுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவ் போட அதில் டிஸ்ட்ராக்ட் ஆனவன் ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அவன் முட்டியை வச்சு ஒரு முட்டு அதில் அவனுக்கு மூக்கு உடஞ்சி ரத்தம் தெறிக்க இதில் கடுப்பான தேசு நேற்று வந்த கத்துக்குட்டிக்கிட்டெல்லாம் நான் அடி வாங்கின விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததே வேஸ்ட் ஆயிரும், இந்த விஷயம் மட்டும் அந்த கேங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை ஒரு வேஸ்ட்டாக நினச்சி அந்த கேங்கை விட்டு தூக்கிடுவாங்க, அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே உன் கதையை முடிச்சிடறேன்டா அப்படி அவன் நினச்சிட்டு பாக்கெட்லேருந்து கத்தி எடுத்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வர ஹீரோ அந்த அட்டாக்கை தட்டி விட்டு அவன் கையை பிடிச்சி திருக இதில் தேசு வழியில் ஐயோ அம்மான்னு கதற ஹீரோ அவன் தலையை பிடிச்சி தரையிலே ஓங்கிட்டு ஒரு அடி அந்த அட்டாக்கில் தேசு டோட்டலாக நாக் அவுட் ஆகிற ஹீரோவும் சியோக்கும் மாசா நிற்க அப்போது என்னடா இங்கே ஏதோ சம்பவம் நடந்த மாதிரி தெரியுது, அடச்ச அதை நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு லீ சொல்ல யோச்சான் லீ ஜின் நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, அதுக்கு ஜின் பார்க்குறதுக்கு எப்படா தெரியுது, பருத்தி பால் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா யோச்சான் இல்லை சாரி நான் அதுக்காக சொல்லலை ஜின் டே ரொம்ப சீரியஸ் ஆகாத ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். லீ ஹீரோவை கூப்பிட ஹீரோ லீயை பார்க்க லீ ஈஜின் ஈவன் தோ நீ கேம் விளாடும்போது பிரான்ஸ் லெவலில் இருக்கலாம், ஆனால் இந்த கேம் ஆஃப் ரியல் லைஃப்பில் நீ தான் ஒரு உண்மையான சேலஞ்சருங்கிறத நீ நிரூபிச்சிட்ட அப்படி சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்ட இதை கேட்ட ஹீரோவும் சியோக்கும் இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க யோச்சான் நான் கேமிங்கில் மட்டும்தான் சேலஞ்சர் அப்படின்னு அவன் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க நெக்ஸ்ட் சீனில் இஞ்சியானுக்கும் தேசுவுக்கும் மாற்றி அடி விழுக பாஸோட ரைட் ஹேண்டு உங்ககிட்ட நான் என்னடா சொல்லியிருந்தேன், இருக்கிற பிரச்சனையை எப்படியாவது சரி செய்யுங்க தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை விட பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்களாடா தேசு ஐ எம் வெரி சாரி சார். இதை கேட்ட அவன் தேசு மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டு எவனுக்கு வேணும்டா அவன் சாரி, இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அறிவு கட்ட நாயே, மற்றவங்க எல்லாம் அடங்கி ஒடங்கி இருக்க நேரமாக பார்த்து நம்ம ராஜாங்கத்தை இதை விட பெருசாக ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றணும்னு நான் பார்த்தா பரதேசி நாயே நீ தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ளே இழுத்து விட்டுட்டியடா அப்படி அவன் அடி வாங்கிட்டு இருக்க இஞ்சியான் ஆத்தி இவனுக்கே இந்த அடி விழுகுதுன்னா நம்ம நிலமைனா என்ன ஆக போகுதோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க அப்போ பாஸ் அந்த இடத்துக்கு வந்து போதும் நிறுத்து, தேசுவை பார்த்து உங்ககிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குன்னு நினச்சி நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், தேசு கடுப்பில் நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சே அப்படி அவன் நினைக்க பாஸ் அவன் ரைட் ஹேண்டுக்கிட்ட நீ நம்ம ஆட்களை கொஞ்சம் பேர் அனுப்பு, அதுக்கு ரைட் ஹேண்ட் எஸ் பாஸ் இப்போ தான் நம்ம ஆட்கள் வண்டியை எடுத்துகிட்டு அந்த பரதேசி நாய்களை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்கள கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுவாங்க பாஸ், இளவட்ட பசங்கள்லாம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அதுக்குன்னு என் ஃபேமிலி மேலேயே கையை வச்சா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா, அந்த பரதேசி நாய்ங்க இங்கே வந்ததும் அவன் கையை காலை உடச்சி போடுங்கடா, அவங்க செஞ்ச தப்புக்கு நிச்சயமாக அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ரைட் ஹேண்ட் ஓகே பாஸ், இதை நான் நம்ம பசங்கள்கிட்ட சொல்லிடுறேன், ஆனால் இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ். இதை கேட்ட தேசு சிரிச்சுக்கிட்டே என் மேலேயாடா கையை வச்ச,
இத்தோட உன் கதை முடிஞ்சிச்சுற. இனிமேல் உன்னை காப்பாற்ற யார் வராங்கிறத நானும் பார்த்துட்றேன். அப்படி அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீனில் ஷாவோட பாராதா காட்டுறாங்க. அங்கே ஷாவோட பாடிகார்ட் கதவை திறந்துக்கிட்டு, பாஸ் விஷயம் தெரியுமா, அந்த சுமன் கிம்மோட பசங்க எல்லாரும் ஏன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு ஷா சரி அது என்ன விஷயங்கிறத சொல்லு. பாடிகார்ட் அவங்க குரூப்பை சேர்ந்த ஒரு புது பையன் ஏதோ ஒரு ஸ்கூல் பையன் நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட வம்பு வச்சுக்கிட்டான். அதில் ஏதோ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு போல இருக்கு. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் நமக்கு வேண்டப்பட்ட பையன். ஷா இந்த உலகத்தில் எத்தனையோ பசங்க இருந்தாலும் இவனை எதுக்காடா செலக்ட் பண்ணி வம்பிழுத்தீங்க அப்படின்னு அவன் நினைக்க, பாடிகார்ட் பாஸ் அவன் சுமன் கிம்மோட ஆட்களை அவன் கிளப்பிலேயே வச்சு அடித்து தும்சம் பண்ணிட்டான். அதை அவன் தான் செஞ்சாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தன் மேலே கையை வச்சாலே அவங்க மொத்தமாக இறங்குவாங்க. ஆனால் இவன் அங்கே உள்ள 30 பேரையும் அடித்து போட்டிருக்கான். அதனால் அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவன் மேலே கொலை வெறியில் அவனை சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அவங்க ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட தான் அடி வாங்கின விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்களுக்கு தான் அசிங்கம் கேவலம். அதனால் அந்த விஷயத்தை எப்படியாவது மூடி மறைப்பாங்களே ஒழிய வெளியே சொல்ல வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையும் கேட்டஸ்டா ஒரு தம் அடிச்சுட்டு பாடிகார்டை பார்த்து, சரி யாங்ஸு நம்ம ஆட்க ஒரு சிலரை ஒன்று திரட்ட முடியுமான்னு பாரு. பாடிகார்ட் பாஸ் அதுக்கான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இதை கேட்டஷா என்ன உண்மையாவா? பாடிகார்ட் அடா ஆமாம் பாஸ், நீங்கள் அந்த கட்சிக்காரனை டீல் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஏரியாவுக்கு வந்ததும் உங்களை பார்க்குறதுக்காகவே நம்ம பசங்க எல்லாரும் ஓடோடி வந்தாங்க. சிரிச்சுக்கிட்டு நம்ம பசங்க எப்பம்பாரு குடிச்சிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கையில் எவன் கிடச்சாலும் அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இதே ஒரு வேலையாக வச்சு தான் இருப்பாங்க. என்ன செய்ய உருப்படாத பசங்க. அப்படி சொல்லிக்கிட்டு டோரை திறந்து பார்த்தா ஷாவோட ஆட்க ஷாவுக்காண்டி ஒரு ராஜ மரியாதையை கொடுக்க, ஷா அவங்க முன்னாடி வந்து நின்னதும் அவங்க ஆட்க, பாஸ் நீங்கள் திரும்ப வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, ஷா பசங்களா நான் உங்களை திரும்ப பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பார்த்து கொஞ்ச காலம் ஆச்சுன்னு தெரியும். நம்ம ரீயூனியனை கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேலையை மட்டும் டக்குன்னு முடிச்சிடுவோமா? அதை முடிச்சுட்டு நம்ம ரீயூனியனை சிறப்பாக கொண்டாடுவோம். என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவங்க ஆட்க ஓகே பாஸ் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் சீனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யோனாவையும் சியோக்கையும் சுற்று போட்டு நிற்க, அதில் ஒருத்தன் வெல் இது நான் நினச்சதை விட ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓ ஐ எம் சாரி உங்கள் ஸ்வீட் டேட்டை நான் கெடுத்ததுக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் சமத்து பிள்ளையா அடங்கடம் பிடிக்காமல் என் கூட வரீங்களா? யோனா இவங்க யார், எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அவன் நினச்சிட்டு இருக்க. சியோக் மனசுக்குள்ளே நேற்று அடித்ததுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு வந்திருக்காங்களே, சரி இப்போ யோனா வேறு கூட இருக்கா, இப்போ என்ன செய்ய அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ திடீர்னு 3-4 கார் வந்து அவங்கள சுற்று போட, அதுலேருந்து இறங்கி வந்த ஆட்கள் எனிமி டீமை மொத்தமாக சுற்று போட்டு நிற்க, யாரா இவங்கன்னு எனிமி டீமும் சியோக்கும் பார்த்துட்டு இருக்க. அப்போது ஷாவோட பாடிகார்ட் ஒருத்தன் தலை மேலே கையை வச்சு, ஏண்டா நேற்று நைட்டு இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்கீங்களேடா, சரி விடுங்க இனி இந்த பிரச்சனையை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த சியோக் எதுக்கு இந்த ஆள் திடீர்னு இந்த விஷயத்தெல்லாம் தலையிடுறான் அப்படின்னு நம்ம யோசிக்க, இதை பார்த்த யோனா இங்கே என்ன தான் நடக்குன்னு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் நிற்க. நெக்ஸ்ட்டு சீனில் த பாஸ் வில்லன் சுமன் கிம் அவன் கிளப்புக்குள்ளே ஷாவோட ஆட்க உள்ளே போய் ஒவ்வொருத்தரையும் அடித்து பறக்க விட்டுட்டு இருக்க. அப்போ ஷா எனிமி இடத்துலையே மாசா கெத்தா நடந்து வந்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த சுமன் கிம், டே ஷா நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, தேசு என்ன இந்த ஆள் தான் ஷாவா? இந்த ஏரியாவிலேயே ஷாவோட கேங்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரவுடி கும்பல்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போது அந்த கேங்கோட லீடர் இவன் தானா? ஆனால் இந்த ஆள் ரீசெண்டாக அந்த தொழிலை விட்டு ரிட்டையர் ஆகிட்டான்னு தானே கேள்விப்பட்டேன். இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. சுமன் கிம் கண்டிப்பாக இங்கே ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நாங்கள் யாரும் உங்கள் ஆட்கள் மேலே கையே வைக்கலையே, அப்போ எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் ஆட்கள் மேலே அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்க, ஷா சுமன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன பசங்க சண்டையெல்லாம் சின்ன பசங்கள்கிட்டே விட்டுறணும், அதை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. அதில் போய் ஒரு பெரிய மனுஷன் தலையிடுறதெல்லாம் நல்லாவா இருக்குது? உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குங்கடா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிறுபுலத்தனமாக தெரியுதுடா. இதை கேட்ட சுமன், என்னது சின்ன பசங்க பிரச்சனையை சின்ன பசங்க பார்த்துப்பாங்களா? ஒரு நிமிஷம் இல்லை, நீ அந்த பயலுக்காக தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, ஷா சின்ன பசங்க சண்டையில் நீ தான் தேவையில்லாமல் உள்ளே வந்த, சரி
நீயே உள்ளே வந்த பிறகு நான் வராமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதான் நானும் உள்ளே வந்துட்டேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் டேயானும் ஒரு கடையில் உட்காந்து கப் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போது அந்த கப் நூடுல்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு, ஓ இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்ததும், ஓ நான் இந்த கப் நூடுல்ஸை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான் நான் குயிக்காக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோ இட்ஸ் ஓகேம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அதே சமயத்தில் ஷா ஹீரோவுக்கு கால் பண்ண. ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஷா. ஏய் தம்பி, இப்போ நீ எங்கே இருக்க? ஹீரோ நானா, நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ராமன் சாப்பிட வந்தேன். ஷா என்னது ராமனா? அதை போய் எவனா சாப்பிடுவானா? என் கூட ஒரு டின்னர் இருக்குப்பா, உனக்கு அருமையான பாபிக்யூ ட்ரீட்டாக நான் வைக்கேன். அதை சாப்பிட்ட பிறகு அது டேஸ்ட் எப்படி இருக்கிறத நீயே சொல்லு. ஹீரோ என்னது பாபிக்யூ ட்ரீட்டா? அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கேன். ஷா அதுவும் சரிதான். என்ன மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கூட டின்னர் சாப்பிட்றதுங்கிறது உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தானே இருக்கும். ஹீரோ இல்லையே, ஒரு கன்வீனியன்ட் ஸ்டோரில் உட்காந்து ராமன் சாப்பிட்டா கூட அது நல்லா தான் இருக்கும். ஷா ஆனால் அது மீல்ஸ் மாதிரி வராதே. ஹீரோ இல்லை, எனக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரீட் இருக்குன்னு சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனிச்சு. ஷா இட்ஸ் ஃபைன். அப்போ உனக்கு ராமன் தான் வேணுமா? சரி அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ண. முதல்ல ஃபோன் அடித்ததுக்கான காரணம் சுமன் கிம் பசங்க இனி உன் வழியில் குறுக்க வர மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக ஃபோன் அடிக்க போய் டோட்டலாக டாப்பிக்கே மாறி வேற எதையோ பேசிட்டு கடைசியில் சொல்ல வந்ததை சொல்லாமே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் சீனில் சாயந்தரம் ஆயிடுது, ஸ்கூலும் முடிச்சிருது. அப்போது லீயும் ஜின்னும் இடத்த விட்டு எந்திரிச்சு, ஃபைனலி ஹெல் மோடு ஓவர், என்ஜாய்மெண்ட் மோடு ஸ்டார்ட். லீ, யோச்சன், ஈஜின் வாங்கடா போய் கேம் சென்டரில் கேம் விளாட்லாம். யோச்சன் ஆனால் லீ உன் கையில் தான் அடிபட்டுருக்குல்ல, இப்போ நீ விளையாட வந்தீங்கன்னா உன் கை சரியாகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாளாகும்ல. லீ என் கையை நல்லா பார், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், என் ஃபிங்கர்ஸை வச்சு என்னால் மவுஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை பார்த்த ஹீரோ வாட் அ ஸ்பிரிட். இதை பார்த்த யோச்சன் இவன் கை ஒழுங்காக இருக்கும்போதே மவுஸை போட்டு உடப்பான், இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படி அவன் நினச்சிட்டு இருக்க. ஜின் டேய் உன் கை வலிக்கலன்னு போய் சொல்லி எங்களை ஏமாற்ற பார்க்குறியா? லீ டேய் நான் சொல்கிறத நம்புங்கடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஜின் நீ விவரமான ஆளுதான், ஒழுங்காக ஆடாமல் எக்குத்தப்பாக ஆடி அந்த பழியை தூக்கி உன் கை மேலே போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க, அப்படி தானே? லீ பரவாயில்லையே, நீ அதை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டியே. ஜின் அதான உன் பிளானு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? லீ சியோக் நீ எங்கள் கூட வா. சியோக் என்ன, நான் எதுக்கு அங்கே வரணும்? இன்னைக்கான ஸ்நாக்ஸுக்கு நான் ட்ரீட் வைக்கேன், இது நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கான என்னால் செய்ய முடிய ஒரு சின்ன கைமாறு தான். சியோக் ஓ அப்படியா, அப்போ சரி. யோனா இதெல்லாம் சரியே இல்லை, என்னையை விட்டுட்டு எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருக்கீங்க, நானும் உங்கள் கூட வருவேன். ஜின் யோனா நீ எங்களோட கேம் சென்டர் வரணும்னு ஆசைப்பட்றியா? யோனா ஆமாம், நானும் உங்கள் கூட கேம் சென்டர் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஏன் நான் அங்கே வரக்கூடாதா? ஜின் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லையே, சரி நீ எங்களோட வா. சியோக் ஈஜின் நீ இப்போது பிரான்ஸ் டைட்டில் தானே இருக்க? ஹீரோ ஆமாம், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரான்ஸ் ரேங்குக்கு வந்தேன், அதுக்கு இப்போ என்ன? சியோக் நீ ரியல் லைஃப்பில் வேணால் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் கேமிங்கில் நீ ஒரு கத்துக்குட்டி தான் அப்படின்னு அவன் நினைக்க. ஹீரோ இவன் சிரிப்பை பார்த்தாலே சரியில்லையே, எதுவும் வில்லங்க இருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்க. நெக்ஸ்ட் சீனில் கேம் சென்டரை தான் காட்டுறாங்க. அங்கே லீ மச்சான் நீ இப்போ களத்தில் இறங்கினா சரியாக இருக்கும். ஜின் என்னாலனா முடியாது, நீ வேணா அங்கேருந்து எப்படியாவது தொலைஞ்சு போயிரு. லீ இப்போ உன் அல்டிமேட் அட்டாக்கை யூஸ் பண்ணு. ஜின் நீ நாசமாக போனது மட்டும் இல்லாமல் எங்களையும் நாசமாக்க பார்க்குறியா? லீ கமான் மேன். ஜின் நாங்கள் ஏன்டா ஓடணும், இந்த ரணகலத்தை முதல்ல ஆரம்பித்து வச்சதே நீ தான், இப்போ நீ எங்களை மொத்தமாக சாகடிக்கணும் பிளானை போட்டு நீ மட்டும் நேக்கா எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? இதில் நம்மளை மற்றவன் எவனாக தான் தோக்கடிப்பான்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வச்சா பாரு ஒரு வேட்டு, அதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. இன்னைக்கு நீ பண்ணது தாண்டா உலகமாக உருட்டு, ஓ முன்னாடியெல்லாம் ஈஜின் ஒரு ஜுஜுபி தான், நீ அவனையும் தாண்டி பெரிய தில்லாலங்கடியாப்ப போல இருக்கே. லீ ஓ மை காட் என் கை ரொம்ப வலிக்குது, அதனால தான் நம்ம தோத்துட்டோம். ஜின் நம்ம தோத்ததுக்கு காரணமான அந்த கை இருக்கவே கூடாது, கொண்டா அந்த கையை முதல்ல அதை வெட்டி வீசிடுறேன். நெக்ஸ்ட் சீனில் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி கொண்டு வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்போது யோனா மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே எல்லாரும் கேமை முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை பார்த்து போக ஆரம்பிக்க. ஹீரோ அப்படியே வீட்டை பார்த்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர.
அது யாருன்னு பார்த்தா அது டேயான். டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ண. டேயான். ஹலோ ஈஜின், இன்னைக்கு டின்னருக்கு வீட்டுக்கு வருவியா? ஹீரோ. ஆமாம், நான் இப்போ வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டேன். டேயான். என்ன, உண்மையாவா? ஓ, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? இங்கே பாருங்க அப்படின்னு டேயான் கைகாட்ட. ஹீரோ. எல்லாரும் எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? தாத்தா, அது வேற ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு டின்னருக்கு காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டுருக்கோம். ஹீரோ. ஓ அப்படியா, சரி நானும் உங்கள் கூட வரேன். தாத்தா, என்னப்பா சொல்கிற? ஆனால் நீ ரொம்ப டயர்டாக இருப்பியே. ஹீரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போய் கேம் சென்டரில் கேம் விளாண்டுட்டு தான் வரேன். டேயா. அப்போ சரி, இன்றைக்கி டின்னருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்ல. நெக்ஸ்ட்டு சீனில் கிராசரி ஸ்டோரில் இன்றைக்கான டின்னருக்கு தேவையான பொருளை எடுக்கிறதுக்காக என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில் போட்டு அது எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணி வெளியே கொண்டு வந்து பார்த்தா ஒரு நாள் டின்னருக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போய் அது 2 வாரத்துக்கு தேவையான பொருளை மொத்தமாக பேக் பண்ணி கொண்டு வர. தாத்தா, ஈஜின், நீ 2 பையை கொண்டு வர, அது உனக்கு ரொம்ப வெயிட்டாக தெரியும், அதனால ஒரு பையை என்கிட்ட கொண்டாப்பா. ஹீரோ. பரவாயில்ல தாத்தா, இது ஒன்றும் அந்த அளவுக்கு வெயிட் இல்லை அப்படி சொல்லிட்டு வர. அப்போது யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி ஃபீல் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா யாரோ தூரமாக நின்று ஹீரோவே பார்த்துட்ருக்க. அவன் யாருன்னு நல்லா பார்த்தா அப்போ ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வர. ஹீரோ அவனை பார்த்து ஷாக் ஆகி, இட் கேன் பி, இவன் எப்படி இங்கே, அப்படி அவன் மனசில் நினைக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்கிட்ட எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.